வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சிந்தாமணி பண்ண போகிறோம். சுத்தமான நாட்டுக்கோழி கறியில் அட்டகாசமாக பண்ண போகிறோம். இது நாட்டுக்கோழி கறின்னு சொல்கிறத விட இதுக்கு சண்டைச்சேவல் கோச்சையில் பண்ண போகிறோம். கோச்சக்கறியில் நம்ம சிந்தாமணி பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு, சூடாகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை இதில் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 50 ml இதில் கடலெண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இது கூட இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இதோட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட நம்ம கோச்சக்கறியை சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா கோச்சக்கறி பாருங்கள் எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த சிந்தாமணி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியே இல்லாமல் இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக போடணும். 15 வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி விதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்திடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம தண்ணியை சேர்த்துல பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணுற வரைக்கும் இப்படியே நம்ம வதக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். பார்த்துட்டு சேர்த்திக்கங்க, அதிகமாக சேர்த்திடாதீங்க. இப்போது நம்ம இந்த சிக்கனை நல்லா வேக விடணும். அதுக்கு நல்லா தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். ஏன் அப்படின்னா இந்த சிக்கன் கட்டிச்சேவல், அதனால் நல்ல பாயிலிங் டெம்பரேச்சர் நல்லா அதிகமாக தேவைப்படும். அதுக்காகத்தான். இப்போ கறி வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம்.
கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் கோச்சக்கறியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றிடணும், அந்த தண்ணி எந்த அளவுக்கு சுண்டி வந்துருக்குது. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம இப்படியே வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து கறியை இப்படியே நம்ம தட்டி விட்டுட்டு போகணும். அப்போ தான் வந்து கறி நல்லா உருண்டு வரும். கோச்சக்கறி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இப்படியே வதக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையாக கோச்சக்கறி சிந்தாமணி வறுவல் சூப்பராக பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.